வெல்கம் டு நிலாஸ் கிச்சன். இப்போ நம்ம 7 கப் ஸ்வீட் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருட்கள்: கடலை மாவு 1 கப், தேங்காய்ப்பூ 1 கப், பால் 1 கப், எண்ணெய் 1 கப், ஜீனி 3 கப், ஏலக்காய் 6, முந்திரி பருப்பு 25 கிராம், நெய் 6 ஸ்பூன். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடலை மாவை லேசாக நல்லா வறுத்துக்கலாம். சிம்மில் வச்சு வறுத்துக்கோங்க. கொஞ்சம் அடி பிடிக்காமல் அந்த கடலை மாவு வாசனையோடு வர வரைக்கும் வறுத்துட்டு தேங்காய் பூவை ஆட் பண்ணி அதுவும் வாசனை வர லேசாக அந்த தேங்காய் பூவோட அந்த ஈரம் போகிற மாதிரி வறுத்துட்டு பால் 1 கப், அடுத்து எண்ணெய் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்க்கரை 3 கப் பொடிச்சு வச்சது அதையும் அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நெய் கொஞ்சம் 25 கிராம் இருக்கும். வேணும்னா கூட போட்டுக்கலாம். நல்லா கலந்து நல்லா எல்லாம் கட்டி இல்லாமல் நல்லா கலந்துட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் நல்லா அப்படி அதுக்குள்ளே குக் ஆகிடும். பாதி குக் ஆனோனையும் நம்ம பொடிச்சு வச்ச முந்திரி பருப்பும் ஏலக்காயும் போடணும். அதில் போட்டுட்டு கிளறிட்டே இருக்கணும். கிளறிட்டே இருக்கும்போது அடி பிடிக்காமல் கிளறணும். மேலே அந்த பபுள்ஸ்லாம் மேலே தெரிச்சிருச்சுன்னா நமக்கு கஷ்டமாக இருக்கும். அதனால் அது கைவிடாமல் கிளறினோம்னா தெரிக்காது. அடி பிடிக்காமையே பார்த்துக்கணும். ரெடி ஆயிடுச்சு. தட்டில் கொட்டிடலாம். பபுள்ஸ் போகிற மாதிரி தட்டி விட்டுடலாம். இப்போ ரெடி ஆயிடுச்சு. ஒரு 5 மினிட்ஸ் ஆற விடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா ஆறின பிறகு கட் பண்ணோம்னா கட் பண்ண வராது, நமக்கு ஸ்லைஸ் போட வராது. அதனால் ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளார ஸ்லைஸ் போட்டு வச்சுட்டு நல்லா ஆறின உடனேயும் அதுக்கப்புறம் எடுத்தோம்னா ஈஸியாக எடுக்க வரும். 7 கப் ஸ்வீட் ரெடி ஆயிடுச்சுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.